தலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. அஸ்ஸலாமு அலைக்கும் சகாபதி என்ன நல்லா இருக்கீங்களா? ராமநாதபுரத்தில் ஒரு மூத்த தமிழ் தேசியவாதி நீங்கள், எங்களுக்கு எல்லாம் முன்னோடி நீங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியில் சார்பாக நம்ம புள்ளி விவரத்தை பற்றி கொஞ்சம் பேசுவோம். அதாவது என்னென்னா, லயோலா காலேஜில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்க. அந்த கருத்து கணிப்பில் அண்ணன் சீமான் அவர்களுடைய வாக்கு சதவீதத்தை பின்னுக்கு தள்ளி விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அதாவது விஜய் அவர்களை 3வது இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சியை ஒரு வதந்தி மூலியமாக என்ன செய்கிறாங்க, பரப்ப நினைக்கிறாங்க. அதை பற்றி உண்டான உங்கள் பார்வை எப்படி இருக்குதுன்னு? அன்பான வரவேற்போம், நன்றி. அதாவது விஜய் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சரியா? அவருடைய கொள்கை என்ன, அவருடைய கோட்பாடு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் முழுமையாக சொல்லவும் இல்லை, வெளியிடப்படவும் இல்லை. அதே மாதிரி அவருடைய நிர்வாக கட்டமைப்பு, அதாவது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட மற்ற ஒன்றிய அந்த கட்சியுடைய அரசியல் கட்சியுடைய நிர்வாக கட்டமைப்பு இன்னும் முழுமை பெற்றிருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல, அதோடைய தரவுகளும் இல்லை. அப்படிங்கும்போது இந்த ஊடகங்கள் ஏன் அவரை முன்னிறுத்த அப்படின்னு சொன்னால், இது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லாபி அப்படி அரசியல் மாஃபியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னு சொன்னால், ஜீரோ நிலைமையில் இருக்கக்கூடிய விஜய பொது வழியில் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஒரு நடிகர், அவர் நடிப்பு துறையில் ஏதோ ஒரு வகையில் முன்னணி நடிகராக இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் நடிகருக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் கூடுது. இந்த கூட்டத்தை அப்படியே கொண்டு வாக்கு சதவீதம் மாதிரி கொண்டு காட்டுறாங்க, மீடியாக்கள் காட்டுறாங்க. இப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனிக்கும்போது, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையால் சீமான் அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறையுமா, சீமான் அவர்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிறாங்கல்ல. இதை போய் யாருமே விஜய்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆல்ரெடி இளைஞர்கள் கொண்ட ஒரு கட்சி சீமான்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறப்போ உங்களால் சீமானை எதிர்த்து வாக்கு சதவீதத்தை கூட்டிட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை யாரை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க? விஜயை பார்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லா கேள்வியையும் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தான் கேட்குறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களுக்கு பாதிப்பா? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களை விட முந்திருவாரோ? விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, உங்களோட சேருவாரா? இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் சீமான் அண்ணன் தான் கேட்குறாங்களே ஒழிய ஏன் விஜய்கிட்ட அவர்கள்ட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்டா உங்களுக்கு ஊடகங்கள் எல்லாமே விஜய்க்கு சாதகமாக செய்யும்போது விஜய்க்கு தர்ம சங்கடமான கேள்வி கேட்கக்கூடாதுல்ல. இப்போ அதை மட்டும் ஒரு கேள்வியாக கேட்டால் அந்த நிகழ்ச்சி முடிக்க முடியாது. அதை விட்டு நிறைய கேள்விகள் எழுதும். அப்போ நிறைய கேள்வி எழுதும்போது அவருக்கு சரியான பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது, சரியா? அவரால் சொல்லவும் முடியாது, வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அண்ணன் போல செந்தமிழ் சீமான் போல அரசியல் நடப்புகளும் உலக நடப்புகளும் தமிழ வரலாறு பண்பாடு எதை எடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர், கருத்தாற்றல் உள்ளவர். ஆமாம். அப்போ அதை சொல்ல முடியும். பார்த்து படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, எழுதி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உண்மை. அப்போ விஜய்கிட்ட கேட்டால் விஜய்க்கு சரியான பதில் சொல்ல முடியாது. அப்படின்னாண்டி அவருக்கு விஜய்க்கு பதிலாக அவர் சார்ந்த அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஊடகங்கள் அவருக்கு மாதிரி ஒரு பிரதிபலிக்கிறாங்க. பிரதிபலிச்சு மக்கள்கிட்ட ஒரு உளவியலாக ஒரு இதை உண்டாக்குறாங்க. சீமானுடைய இடத்துக்கு விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டிடணும், அது சீமானை வீழ்த்துறதுக்கான ஒரு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை உளவியலாக அதை கொண்டு மக்கள் மத்தியில் புதுத்து பார்க்குறாங்க. அது நடக்காது. ஏன் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னால், சீமான் நாடி வந்தவங்க எல்லாமே கருத்தியல், அண்ணனுடைய பேச்சுள்ள கருத்தியல், அது கோட்பாடு, மக்கள் நலம், மண் நலம் சார்ந்த கருத்தாற்றல், அதோடைய போராட்ட வீரியங்கள் இதெல்லாம் உள்கவனிச்சு தான் வர்றாங்க. சீமான் பின்னாடி நிற்கிறாங்க. ஆனா விஜய் பின்னாடி நிற்கிறது சீமா மோகத்துல மட்டும் தான் நிற்கிறாங்க, சரியா? அது களையக்கூடிய மேகம் போல, சீமான் வைக்கிறது கருங்கல் மலை போல, அது நகராது, ஒரே இடத்துல இருக்கு. ஆனா இது கரு மேகம் போல கூட்டமா தெரியுறாங்க, வர்றாங்க. எப்ப கலையும் எப்ப பொழிஞ்சு அது காணா போகும் அப்படிங்கிறது தெரியாது, சரியா? ஆனா அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பிம்பத்தை எழுப்பிடணுங்கிற ஒரு பிம்பத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது ஏன் அரசியல் விமர்சகர்கள் ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா நம்ம ஊர்ல, உண்மை ஊடு வர்றதுக்குள்ள வதந்தி ஊரை சுத்திட்டு வந்துடும். ஆமா, அது மாதிரி சீமான் ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள விஜயுடைய பொருளி நாடுக்குள்ள ஒரு சுத்திட்டு வந்துடும் போல. இப்ப நம்ம விஜய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இப்ப அவர் தலைவராகவே இல்லை. ஏன்னா அவர் களத்துக்கு பொது வழியில ஒரு போராட்டத்திலேயோ ஒரு பொதுக்கூட்டத்திலேயோ பேசி தன்னை பிரகடனப்படுத்தினா தான் அவர் தலைவர் ஸ்தானத்துக்கு கொண்டு மகிழத்துக்கு ஒரு
ஏற்புடையதாக இருக்கு. ஆனால் இவர் வந்து வரல, இவர் பின்னாடி இருக்கிறாரு, ஒரு அவருக்கு வசதியான ஆடம்பரமான ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஊதுகளாக அவர் மீடியாக்களும் அவர்களுக்கு இந்த பினாமி வாய்களை வந்து பேசியிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும். அவர் எப்போ வர்றாரோ அப்போ தான் தலைவரை எடுத்துக்கணும். அவர் தேர்தலை சந்திச்சாத்தே அவருடைய பலம் என்னங்கிறது வெளியில தெரிய வரும். விஜய் காட்டுற முக்கியத்துவம் சீமானு காட்டலை, ஏற்கனவே ஊடகங்கள் காட்டலை. காரணம் என்னன்னு சொன்னா அவர் மீது உள்ள பிற கட்சி பிற தலைவர்களுள்ள காழ்ப்புணர்ச்சி, அந்த பொறாமை குணம். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு நேர்மையாக பேசக்கூடியவர், கருத்தாளமிக்க ஒரு பேசக்கூடிய சக்தி, ஒரு ஆற்றல் வந்து சீமான் தான் இருக்குது. சீமான் பேசுவது முன்னிலைப்படுத்திடக்கூடாது. ஆமா, சீமான் பேசுவது கூட மற்ற எந்த அரசியல் தலைவர்களும் இந்தியாவில் பேச முடியல. ஏன்டா அவங்கள்ட்ட தரவுகள் இல்ல, அரசியல் வரலாறு நேர்மை இல்ல. முதல்ல நேர்மை இல்ல ஒரு காரணம், வரலாற்று அரசியல் படிக்கணும்ல. இப்ப எடப்பாடியோ மு.க. ஸ்டாலினோ விஜயோ மற்ற யாருமே இந்த தமிழ் பண்பாடு வரலாறு பேச முடியல, பேச தெரியல. ஏன் கட்சி வரலாறே அவங்களுக்கு தெரியல, பேச தெரியல. அப்ப நமக்கு அடிதான மூலக்கூறு என்ன சொன்னா தமிழோட கலாச்சார பண்பாடு எல்லாம் ஆரம்ப தொட்டு முதல் நம்ம வரலாறு பேசுவோம். ஆமா, ஏன் பேசணும்னா நம்ம இனத்தின் மீது பற்ற கொண்டு ஒரு அரசியல் ஆரம்பிச்சதுனால அந்த இனத்தின் வழிபாடு தோன்றல் எப்படி, அதுல கலாச்சாரம் பண்பாடு எப்படி அப்படிங்கிறத அவர் படிச்சுட்டு வந்தா தான் பொதுவெளியில் பேச முடியும். அப்போ அது நிறைய வரலாறு படிச்சிருக்கிறாப்புல. நம்ம மன்னர் தமிழ் மன்னர்களுடைய வரலாறு, தமிழர்களுக்கு வழிபாடுகள் எப்படி. சரி, இப்போ அந்த லயோலா கல்லூரியினுடைய கருத்து கணிப்பு விஜயை 3வது இடத்துக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு கட்டமைப்புல போகுது. நீங்க தமிழ் தேசியத்துல வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து ஒரு 10-12 வருஷமா நீங்க பயணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துப்படி, உங்களுடைய கணிப்பு படி நாம் தமிழர் கட்சியினுடைய 26 தேர்தல் வியூகம் எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத 26ல் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கு. அது எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது மக்கள் வந்து ஊடகங்கள் வாயிலாக, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியை காட்டுறதில்லை. இப்போ பெரும்பாலும் சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் நம்முடைய கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய இதுவும் அண்ணனுடைய பேச்சு பரவுது. அப்போ எல்லா இளைஞர்களும் இப்போ அதை பார்க்குறாங்க, கூர்ந்து கவனிக்கிறாங்க. யார் பேசுனா சரியா இருக்கு, யார் பேசுனா சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறாங்க. சீமான் பேசுறது வந்து மக்கள் நலத்தையும் இந்த மண் வளத்தையும் தமிழ் தேசிய அந்த கட்டமைப்புக்கான இந்த தமிழ்நாடு இருக்கணும், அப்போ நம்ம வாழ்வாதாரங்கள், நம்ம கலாச்சாரங்கள், நம்ம மொழி பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இன ஒற்றுமை வேணும். இன ஒற்றுமை வேண்டாம், அந்த இனத்தை பற்றி அறிஞ்சு மொழிப்பற்றும் வேணும். அந்த இனத்தையும் மொழியும் அறிஞ்ச ஒரு தலைவன், அது மீது ஒரு பற்று உள்ளவன் வரணும், அதிகாரத்துக்கு வந்தால் தான் அந்த பிடிப்போட அதை செயல்படுத்த முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் வந்து தனிச்சு நிற்கிறார். அந்த அதுதான் முதன்மையான காரணம். இப்போ ஏடிஎம்கேயோ டிஎம்கேயோ கூட்டணி வைக்கும்போது அந்த தன்மை நம்ம இழந்துருவோம், தனித்தன்மையை நம்ம இழந்துருவோம். தனித்தன்மை இழந்தோம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஏடிஎம்கேயோ ஒரு அண்ணனை வந்து ஒரு 1000 கோடி கொடுக்குறேன், உங்களுக்கு 20 சீட்டு தரேன், நீ வான்னு சொன்னால் அண்ணனால் போக முடியும். ஏன்னா 1000 கோடிங்கிறது சாதாரண காரியம் இல்லை, 20 தொகுதிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. 20 ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, 18-15 கோடி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அண்ணன் வந்து அரசியலில் ஆதாயம் தேடணும், அரசியலை வச்சு ஆதாயம் தேடணும் அப்படின்னு நினச்சா அழகா 20 எம்எல்ஏ கிடைக்கும் போது ஒரு பதவி ஆசை நிறைவேறுது. 1000 கோடி அப்படின்னு சொன்னால் பண ஆசை நிறைவேறுது. அப்போ அவர் வாழ்க்கையில் என்ன இருக்குது, மனிதனுக்கு தேவை அதிகமான பணமும் பதவி ஆசை ரெண்டுமே ஒரு கட்சி கொடுக்கும்போது ஏன் அண்ணன் வந்து அதை நிராகரிக்கிறாரு? அது வேணாம், அப்படிப்பட்ட இது எனக்கு தேவையில்லை அப்படி நிராகரிக்க காரணம் அந்த இனத்தின் மீதும் அந்த மொழி மீதும் இந்த மக்கள் மீதும் இந்த மண் மீதும் அண்ணன் பற்று வச்சதுனால இதுதான் தூசி. ஏன்டா எல்லா பிறக்கக்கூடிய மனிதர் எல்லாருமே இறக்க போகிறோம், சரியா? எவ்வளோ கோடி இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் இறக்கத்தான் போகிறோம். லட்சங்களை பற்றி கவலைப்படுவோம். அப்போ கொள்கை இருக்கணும். அப்போ அந்த கொள்கை இருக்கிறது வந்து அண்ணன் சீமான்ட்ட இருக்கிறதுனால இது பெருசாக தெரியலை. உதாரணத்துக்கு நீ நல்லா உழைக்கிறவன போய் ஒரு 1000 ரூபாய் காசு சும்மா விடுங்க, ஏன்டா எனக்கு காசு தர, உன் காசு எனக்கு தேவையில்லை, அந்த உழைச்சி சம்பாதிக்கிறேன்னா உன் காசு எனக்கு எதுக்குடா, தர காரணம் என்ன அப்படின்னு அவன் பலவழி கேட்பான். ஆனால் அந்த சில குடிகார பயில இந்த ஈன பயில உள்ளவனும் வாங்கிடுவான். நல்ல வாங்குவான். ஆமா, ஒரு கண்ணத்துல செருப்பால அடிச்சுட்டு இதாடா 1000 ரூபாய் வச்சுக்கடான்னு கூட வாங்கிடுவான். அது தன்மானம் இல்லாதவன். அதே மாதிரி தான் அண்ணன் வந்து எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு தன்மானம் இனமானம் எல்லாம் மொழிமானம் எனக்கு இருக்குது. இருக்கும்போது அதை காப்பாற்ற வந்தேன். எனக்கு இறப்பு இருக்குது, ஆனா என்ன சொல்றா, எனக்கு இறப்பு இருக்குது. இப்போ நாங்க இப்போதைக்கு வெற்றி பெற விளையாட்டா கூட எனக்கு பின்னாடி ஒரு சந்ததிகள் அவங்க வெற்றி அடைவாங்க. ஆனா இதே அண்ணன் பதவி மோகம் ஆசைப்பட்டிருந்தால், சீமான் ஆசைப்பட்டிருந்தால் இந்த பதவியில் வாங்கியிருக்கலாம். எதை ஒரு எம்பி சீட்டோ வாங்கிக்கலாம், பணத்தை விட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழலாம், சரியா?
ஆனால் அது வாழாமல் அண்ணன் வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே சொல்கிறாங்க கூட்டணியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் மீறி என்னால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாம் வச்சு பயணிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் 2026 நடக்காது, 2027 நடக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இது இப்போ 2026 தேர்தல் அப்போ ஒன்று திமுக கூட்டணி ஒரு பக்கம், இன்னொன்று அதிமுக பாஜக கூட்டணி இன்னொரு பக்கம், இன்னொன்று விஜய் ஒரு பக்கம், இன்னொன்று சீமான் ஒரு பக்கம். 4 முனை போட்டியாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் கணிக்கிறாங்க. கமலஹாசன் கூட்டணி வச்சுட்டாரு, டிடிவி தினகரன் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ 4 முனை போட்டியாக இருக்குது. இந்த 4 முனை போட்டியில் வந்து எது பெரும்பான்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெரும்பான்மை கொண்ட ஆட்சியா அது வந்துரும்னு நினைக்கிறீங்களா? திமுக பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிக்குமா, இல்லை அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா, இல்லை விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்குமா, இல்லை அண்ணன் சீமான் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்குமா? இல்லை, இது நீங்கள் விஜயை கொண்டு வரக்கூடாது. நீ ஏன் விஜயை கொண்டுட்டு வரீங்கன்னு எனக்கு புரியல. எல்லா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, கட்சி ஆரம்பிச்சா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதாவது அவரு தரவுகள் என்ன தனிச்சு போட்டிடுறேன்னு சொல்றாருல. இல்லைண்ணே, இப்போ வந்து கமலஹாசன் தனிச்சு கட்சி ஆரம்பிச்சாரு, 234 தொகுதியிலையும் போட்டாரு. அவர் வென்றாரா தோத்தாரா அப்படிங்கிறது அது 2வது விஷயம். அவருக்கான ஜனநாயக உரிமை இருக்குதுல்ல. மற்ற ஊடகங்கள் தான் அவரை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, தமிழ் தேசியவாதி நம்மளும் ஒருத்தரை புறக்கணிச்சுட்டு நம்ம பேச மாட்டோம். களத்தில் நில்லு, நீ ஜெயிக்கிறியா தோக்குறியா அது அப்புறம் விஷயம். ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்தானா பயிற்சி, உனக்கு என்ன பயிற்சி வேணுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரையும் நம்ம களத்தில் சேர்த்தே வச்சுக்கிறோம். ஆனால் மக்கள் அவங்கள அங்கீகரிப்பாங்களா? இல்லை, அந்த கட்சியில் நீங்கள் அதை சேர்க்கக்கூடாது. ஏன் தெரியுமா? இப்போ தேர்தல் காலத்தில் நீங்கள் வந்து அங்கீகாரம் உள்ள கட்சியை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒன்று. சரி. 2வது, ஒரு குறிப்பிட்ட சதவீதம், அதாவது 2%, 3% சொன்னால் அந்த அவரே அந்த சேர்த்துக்கலாம். அந்த கட்சியோட, அதாவது அண்ணா திமுக திமுக இணைய பேசலாம். எதுவுமே இல்லாத ஜீரோவை கொண்டு எப்படி செய்ய நீங்க அதை எப்படி சேர்க்கிறீங்க? அது இதெல்லாம் புரியல. இல்ல, இதேதான் நாம் தமிழர் கட்சிக்கு நடந்துச்சு கடந்த காலத்துல. நடந்துச்சுல ஆரம்பத்திலேயே அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியில 1% எடுத்தாங்க. எடுத்து அப்ப அங்கீகாரம் இல்லாத கட்சின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா வந்து 1% எடுத்தாப்ல. அதே மாதிரி அண்ணன் வந்து சீமானம் வந்து பல பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறாப்புல, தன் போது அறிவுறுத்துறாங்க. மக்களுக்கான பல போராட்டங்கள் கடந்து நின்றுக்கிறாப்புல. இன்னைக்கு எதிர்க்க தமிழ்நாட்டோட எதிர்க்க அரசியல் தலைவராக பார்க்கறதுக்கு, அரசியல் கட்சி நடத்த தகுதியான ஆளை காட்டுறதுக்கு உங்களுக்கு அது ஒரு காரணம் இருக்கு. ஆனா விஜயை காட்டுறது என்ன காரணம் அப்படிங்கிறத சினிமா மோகம் மட்டும் தான் ஒரு காரணம். அப்ப எப்படி பொருத்தமாகும்? அப்படி எப்படி பொருத்தமாகும்? அதாவது ஒரு உடல் வலிமை உள்ளவனோட சேர்ந்து உடல் வலிமை இல்லாதவனை ஓட்டப்பந்தயத்துல கலக்க விட்டு அது எப்படி நியாயமற்றதோ அது மாதிரிதான் விஜயும் சீமான் அவர்களையும் ஒப்பிட்டு பேசுறது. எப்படி ஒப்பிடுறா? இந்த தேர்தல் ஒரு 2%, 5%, அப்ப இனிமே இவர் வந்து ஓட்டு சதவீதம் கூடி வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அடிப்படை பேச நியாயம் இருக்கு. சரி, அப்படி இல்ல. அப்ப 26ல வந்து அவருடைய போக்கஸ் தேவையில்லைங்க. இவர் வந்து மக்கள் மத்தியில போராட்டங்களும், மக்கள் மத்தியில வந்து ஆர்ப்பாட்டங்கள், மக்களுக்காக பேசி அரசியல் வந்து மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்கள் ஒரு அரசியல் தலைவராக காட்டப்பட்டிருந்தால், இல்லை அவர் நடைமுறைப்படுத்தியிருந்தார், அவரை கொண்டு வந்து இங்க எழுதலாம். ஆனா இவர் மக்கள் அரசியல் தலைவராகவும் இல்லை, அடையாள அரசியல் பண்ணவும் இல்லை. அவர்கிட்ட வந்து வாக்கு வங்கி தரவுகள் அதாவது இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத சினிமா முகத்தை விட்டு உள்ள ஒரு தலைவரை, ஒரு நடிகரை அப்படியே நீங்க வந்து ஒரு சீமா, ஸ்டாலின், அந்த உதயநிதி, எடப்பாடி இந்த அளவுல உண்மையிலே வந்து ஒரு அயோக்கியத்தனமான தவறு சொல்ற, ஒரு அயோக்கியத்தனமான செயல். ஒரு அயோக்கியத்தனமான செயல். ஒண்ணுமே இல்லாதவரை இவ்வளவு நீங்க போக்கஸ் பண்ண அவசியம் கிடையாது. அப்ப நீங்க இவ்வளவு போக்கஸ் பண்ணிட்டா அப்ப உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஆதாயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வருது. சரியா? 2027ல ஏன் அண்ணன் சீமான் வர வாய்ப்பு இருக்குது, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு 2026 தேர்தல் காலகட்டத்தில் அதிமுக ஒரு கூட்டணி அமைக்குது, திமுக ஒரு கூட்டணி அமைக்குது. சரியா? அப்படிங்கும்போது பலமான போட்டியாக இருக்கும். பலமான போட்டி இவர்களுக்கு வந்து ஒரு சீட்டு ஏடிஎம்கேக்கோ கூட்டணிக்கு வந்து ஒரு 80-90 சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அதே சம அளவு தான் திமுகவும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. இப்போ சீமானுக்கு வந்து என்னோட கருத்து 10 to 15க்குள்ள அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே 10 to 15 அப்படின்னு நான் சொல்லணும்னு சொன்னால், இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தல்லையே மக்கள் வந்து அதிகமாக வாக்களி செய்தாங்க. அது என்னென்ன தொகுதின்னு சொன்னால், கன்னியாகுமரி, திருச்சி, ஈரோடு, புதுச்சேரி, இது நாகப்பட்டினம், இந்த மாதிரி பல தொகுதிகளில் பாராளுமன்ற தொகுதியில் 3வது இடம் அதிகமாக இருக்கு. இந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் இது சட்டமன்ற தொகுதியை பிரிக்கும்போது அதில் வந்து திமுக, அதிமுக சமமாக ஒரு 10,000 ஓட்டு 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஒரு பகுதியில் வந்து இருக்குது. சில தொகுதிகளில் உதாரணத்துக்கு சில தொகுதி வந்து அதிகமாக வாங்கிக்கிறாங்க, 40-50 ஓட்டு விட 40 கட்சிகள் அதிகமாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் சில தொகுதிகளில் அந்த 20,000 ஓட்டு 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் அந்த வாக்கு வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கும்போது இது நாம் தமிழ் கட்சியில் உழைப்பும்
இந்த புது வாக்காளர் ஓட்டும் இது சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு 15 அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா, திமுகவுடைய அதிருப்தி, அதிமுகவுடைய எதிர்ப்பு இதுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் அண்ணன் சீமான் அவர்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அந்த இடங்கள்ல 27ல 26ல வெற்றி வாய்ப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதை வெற்றி வாய்ப்புன்னு சொன்னா 26ல வந்து முழுமையா ஆட்சி அமைக்கிறது யாருக்கும் வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்காது, தொங்கு சதையா இருக்கும், அப்படி இருக்கு, இழுபறியாம இருக்கும். இவங்களும் ஏடிஎம் கூட்டணி இவங்களும் திமுக கூட்டணி உள்ள ஆளுங்க யாரும் இங்கிருந்து அங்கே போக மாட்டாங்க. அப்படி போகாத சூழ்நிலையில அங்கே வந்து சரியான ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பு இருக்காத போது என்ன செய்யணும், அது அப்படி நீ 6 மாதம் அப்படியே போடக்கூடிய அந்த கிடப்பில் போடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். நீ 6 மாதத்துக்கு பின்னாடி தான் அது திரும்ப ஆட்சி அமைக்கிறதுக்கு யார் யாரும் சேரணும் அப்படிங்கிற அந்த 2 கூட்டணிகளே கலந்து போயிடும். ஏன்டா இவ்வளோ ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டணி வச்சு இவங்களுக்கு பிரம்மாண்டமான கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க முடியலையே அது சொல்லும் போது இனிமேல வந்தா தொடருமா. இது ஒரு சினிமா படத்துல கூட இந்த மாதிரி ஒரு காட்சி வரும்னு நினைக்கிறேன். அந்த காட்சி எதுலன்னா ஏதோ ஒரே ஒரு சுயேட்சை எம்எல்ஏக்காக வெளியே அடிச்சுக்கிட்டு நிற்பாங்களே, அது மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு 20 எம்எல்ஏவோ 25 எம்எல்ஏவோ 26ல ஜெயிச்சாரு அப்படின்னா இவர் யார் பக்கம் சேர்றாரு அவர் தான் ஆட்சியை தீர்மானிக்க முடியுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படும் நினைக்கிறீங்க. நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாலும் வந்து அது சீமானுடைய கொள்கை வந்து தனிச்சு தான் ஆட்சி அவர் சேர மாட்டாரு. அதான் சொல்றேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா யார் தான் ஆட்சி அமைப்பாங்க? ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது. அது திரும்ப ரீ எலெக்ஷன் தான் வரக்கூடிய சூழ்நிலை மாதிரி உண்டாகும். அப்படியே ஒரு யதார்த்தம் 2027 ஒரு விசித்திரமான தேர்தல் களமா இருக்கும். அப்படியா? நீங்க பாருங்க, விசித்திரமான தேர்தல் களமா இருக்கு. கண்டிப்பா சொல்ற பார்க்கும் போது நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அப்படிங்கும் போது அப்ப 2 பக்கம் கூட்டணி மத்தியில் உள்ள கூட்டணி கட்சியில அது வாக்காளர் நடுநிலையாளர்கள் அரசாங்க ஊழியர்கள் மற்ற அரசு நிர்வாக துறை சார்ந்த எல்லா அமைப்புகளுமே வந்து இனிமே ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைத்தா கூட இனி அவங்க வந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் போது அப்ப நல்லா கருத்தாற்றலுக்கு பேசக்கூடிய சீமானை அப்ப தனிச்சு ஒரு 15-20 சீட்டு வந்ததுனால ஏன் நம்மளும் ஓட்டு போட்டா அவங்க தனிச்சா வர்றது ஒரு கூடுதல் வந்து வரது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை தேடி வரும்போது வந்து இதுல ஏடிஎம்கே டிஎம்கேல உள்ள சின்ன கட்சிகள், இந்த மாதிரி வாழ்வுரிமை கட்சி, சின்ன அமைப்பு கட்சிகள் இருக்குல்ல, அது இயக்கங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், மற்ற சின்ன ஜாதி அமைப்பில் உள்ள கட்சிகள், இது எல்லாமே வந்து அண்ணன் பின்னாடி தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏன்டா இந்த கட்சியை நம்பணும், ரெண்டுமே போச்சு. ஏன்டா அவங்க வந்து ஏடிஎம் வெற்றியத்தை நோக்குவாங்க, மனிதனை நோக்க மாட்டாங்க. வெற்றிலேக்கு அவரை சீண்ட கூட மாட்டாங்க. அவங்க பதவி மோதல் பண மோதல் உள்ள ஆளுங்கனால அவங்க வெற்றியில தான் பக்கத்தில் சேர்த்துக்கிறான், தோல்வினா அவங்க சேர்த்துக்கிற மாட்டாங்க. அப்படிங்கும் போது அவங்களுக்கு அடைக்கிறமா எங்க இருக்கும்? இந்த மாதிரி கட்சியில வந்து வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வந்துடும் போது அண்ணன் தலைமை ஏற்று இந்த மாதிரி வந்து கூட்டணியை வச்சு கூடுதலான வளர்ச்சி அடையும். அப்ப புது வாக்காளர்கள், நடுநிலையாளர்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி சிறு இயக்கங்கள் கட்சிகள் வந்து சேரும்போது 2027 அண்ணனுக்கு ஒரு மிகப்பெருமான ஒரு வெற்றி அளிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஆமா, ஏன்னா இது யாருமே சொல்லிக்க மாட்டாங்க. இப்ப சொல்றாங்க என்னன்னு சொன்னா டிஎம்கே இப்படி ஜெயிக்கும், ஏடிஎம்கே இப்படி ஜெயிக்கும், இவர் விஜய் இப்படி அப்படிங்கிற சொல்லி பில்டப் பண்றாங்க. இதெல்லாம் இது வதந்தியை கட்டமைக்கிறாங்க. உளவியலாக மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது கட்டமைக்கிறாங்க. இது வந்து நான் சொன்னது யதார்த்தமான கலை சூழ்நிலை. ஏன் அப்படி சொன்னா அது காரணம் என்னன்னு சொன்னா இப்போ வந்து ஏடிஎம்கே இருக்கிறது 61 வாக்கு இருக்கு, 61 சீட் இருக்கு. அப்ப இன்னும் பிஜேபி சேரும்போது பணப்பணத்தையும் அவங்க வந்து அதிகார பலத்தையும் கொண்டு வரும்போது நிச்சயம் ஒரு 100-90-80 சீட்டு எட்டி பிடிக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்போ அப்படியும் அது ஏறும்போது திமுகவுடைய இது இறங்கத்தான் இறங்கும். இன்னொன்று அதிருப்தி மக்கள்கிட்ட அதிகமாக ஆளுங்கட்சியுடைய அதிருப்தி. அதாவது புது வாக்காளர்கள் பெரும்பாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்க. நாம் தமிழ் கட்சி, குமார் விஜய், பிஜே இந்த பக்கம் போகும்போது இவர் போட மாட்டாங்க. அது ஒரு மைனஸ் பாயிண்ட். அவங்க வாக்கை தக்க வைக்கிறதுக்கு வேணா அந்த 1000 ரூபா ஒரு உதவித்தொகை கொடுத்தாங்கல்ல, அது வேண்டாம் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பாக இருக்குமா தவிர. ரெண்டாவது வந்து நாம் தமிழ் கட்சிக்கு அது அந்த 1000 ரூபா ஓட்டு எத்தனை ஓட்டை வாங்கிட முடியும்? இல்லை, 1000 ரூபா வாங்கினவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. புதுசாக வாக்கு சேர்க்க சொல்லுவாங்க. அது என்ன சின்ன போக வாக்கு பிரியாம கொஞ்சம் தக்க வைக்கும். அவங்களுக்கு ஒரு சேதாரம் இல்லாமல் தக்க வைக்கும். ஆனால் வந்து விஜயால சேதாரம் ஆகிறது திமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்த கட்சி தான் வந்து சேதாரம் கட்சிக்கு சேதாரம் வாய்ப்பு. ஏன்னா சீமான் அவர்களுடைய கட்சி கமலஹாசனாலையும் சேதாரம் அடையல, டிடிவி தினகரனாலையும் சேதாரம் அடையல, விஜயாலயா சேதாரம் அடைஞ்சிட போகுது. ஏன்னு சொன்னா இப்படித்தான் பல தடவை வந்து சுவாஜி கட்சி ஆரம்பிக்கும் போது இப்படித்தான் கூட்டத்தை கண்டு ஏமாந்து போனாங்க. விஜயகாந்த் கூட்டத்தை கண்டு அவர் வந்து ஏமாந்து போனார். ஆனா ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும் போது அவருக்கு அடிஷனலா அதாவது சப்போர்ட் ஆகி அவர் வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா வந்திருக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து டி ராஜேந்திரன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் கூட்டத்தை போட்டு வாங்கி போனாரு. அடுத்து இவர் வந்தார், அதுக்கு முன்னாடி இவர் வந்தார், யார் நம்ம
கமலஹாசன் வந்தார். இப்போ இப்போதைக்கு கமலஹாசன் வந்திருக்காரு போச்சு. அதுக்கு முன்னாடி வடிவேலை கொண்டு வந்து 2000 பரப்புரைக்கு கொண்டு வந்தாங்க அந்த வருஷம். அப்போ விஜயகாந்த் அவர்கள் களத்தில் நிற்கும் போது தான் வடிவேல் பிரச்சாரம் எதிர்த்து பிரச்சாரம். அது மிகப்பெரியமான கூட்டம். அவரே வாய் திறந்து என்ன இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துருக்குது, அப்புறம் வெற்றி பெறுவோம்னா அந்த தேர்தல் தோல்வி. ஆமாம், திமுக தோல்வி தான். தோல்வி இதே மாதிரி இது கமலஹாசனுக்கு இப்படி தான் மிகப்பெரிய கூட்டம் முடியுது, அவர் தோல்வி. அதே கூட்டம் தான் இப்போ வருது. அப்போ இவ்வளவு ரெக்கார்டு இருக்குது. அதாவது பின்னோக்கி இப்போ நகரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு தரவுகள் இருக்குது. கூட்டம் கூடனாலும் அவர் தனிச்சு நின்று அவர் நிற்க முடியாது, வாக்க மாறாதுன்னு தெரியுது. அப்படி தெரிஞ்சிருந்த ஊடகங்களும் ஊடக விமர்சகர்கள் வந்து அதை விஜய் முன்னிறுத்தினாண்டா அவங்க அயோக்கியத்தனமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவு தரவுகள் இருந்துமே, ஏதோ ஒரு கூலிக்கு வேலை பார்க்குறாங்கிறது தெரியுது. ஆமா, இவ்வளவு தரவுகள் இருந்துமே இவங்க திரும்ப திரும்ப விஜய் கொண்டு முன்னிறுத்தினாண்டா ஒன்றும் காசு வாங்கிட்டு போகணும், சரியா? இல்ல வேற எந்த அடிப்படையில் உறவுகள் மூலமா போகணும். இதுதான் அவங்க செய்ய முடியும். வேற ஒரு ஆதாயம் இல்லாம அதை நம்ம செய்ய முடியாது. அந்த கூட அப்படியே நீ அரசியல் விமர்சகராக நீ பேசக்கூடாது. அரசியல் விமர்சகர்கள் சொன்னா சரியான கருத்தை பதிக்க நடுநிலையான ஊடகம்ங்கிற வேஷம் எதுக்கு? அப்ப அந்த கருத்தை போடுறாங்க. போடும்போது இது முழுக்க ஐக்கியத்தனமான செயலை செய்யறாங்க. ஆனா இந்த இதுல வந்து சேதாரம் வந்து விஜய் வந்தாலும் யார் வந்தாலும் நாம வச்சு சேதாரம் வர திமுகவுக்கு சேதாரம் இருக்கும், அதிமுகவுக்கு சேதாரம் இருக்கும், விஜய் அவர்களுக்கும் சேதாரம் இருக்கும். ஆனால் சீமான் அவர்களுக்கு அவருடைய வாக்கு சதவீதம் 8ஆக இருந்தாலும் அது உயர்மையுடைய சேதாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது கருத்திலும் கொள்கை கோட்பாடாக இணைஞ்ச உறவுகள். இது அந்த கட்சி வந்தாங்க. ஆனா திமுக அதிமுக ஒரு கதம்ப கட்சி. அது ஒரு கொள்கையை கிடையாது. அது ஏதோ கொஞ்சம் சேர்த்து வச்சு ஓடிக்கிட்டு இருக்குது. திமுக அப்படி இல்லை. இவங்க வந்து அரசியல் வியாபாரிகள், பணத்து மூலமா செய்யக்கூடிய ஆட்கள், சரியா? அதனால் அந்த நிலைப்பாடு அது சரியாக வராது அவங்களுக்கு. இளைஞர்கள் அந்த கட்சியில் சேர மாட்டாங்க, பெரும்பாலும் அந்த கட்சியில் சேர மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதில் உள்ள இளைஞர்கள் ஏற்கனவே திமுக வேலை செஞ்சாங்க காசுக்காகவும். அந்த வீடு சொன்னாங்க பரம்பரை கட்சி திமுக ஆமாங்கல்ல, அதில் உள்ள குடும்பத்தில் இளைஞர்கள் இப்போ வந்து விஜய் பக்கம் வந்துட்டாங்க, விஜய் பக்கம் போய்கிட்டு இருக்காங்க, சரியா? ஆனால் அவங்களுக்கு வந்து போகக்கூடாத இடம் வந்து நாம் தமிழ். ஏன்னா நம்ம பிடிக்காத வச்சு நாம் தமிழ் தேடி வைக்கணும். எது போனாலும் சும்மா இருப்பாங்க, விஜய் போனாலும் வேற சும்மா இருப்பாங்க அந்த குடும்பத்து ஆளுங்க. அது அந்த பரம்பரையா திமுக இருக்கிறாங்க, பரம்பரை திமுக குடும்பம் இருக்கிறாங்கல்ல, அந்த குடும்பத்தில் உள்ள இளைஞர்கள். அப்படிங்கும்போது இந்த சேதாரம் வந்து திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இதை உண்டு, ஏடிஎம்கே சேர்க்காது. அதுக்கு எந்த பக்கமும் அது வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா சேதாரம் வந்தாலும் அது ஒன்றும் கிடையாது. பார்ப்போம், நாட்கள் நெருங்கிக்கிட்டு இருக்குது. 2026 களம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். போர்வாழ் நண்பர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.